1972 அக்டோபர் 13ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை. உருகுவே நாட்டில் உள்ள மாண்டெவீடியோ நகரத்தில் இருந்து சண்டியாகோ, சிலி நோக்கி புறப்பட்ட ஒரு சிறிய விமானம். அது ஒரு சாதாரண பயணம் போலத்தான் ஆரம்பமானது. ஆனால் அந்த விமானத்தில் பயணித்திருந்த 45 பேருக்கு அந்த நாள் அவர்களது வாழ்க்கையின் கடைசி நாள் என்று யாரும் நினைத்திருக்க முடியாது. அந்த விமானத்தில் யார் யார் இருந்தார்கள் தெரியுமா? உருகுவே நாட்டின் ஒரு இளம் ரக்பி அணி. அந்த அணியின் பெயர் ஓல்ட் கிறிஸ்டியன்ஸ் கிளப். அவர்கள் தங்களது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குழுவினருடன் சிலியில் நடக்கவிருந்த போட்டிக்காக புறப்பட்டிருந்தனர். விமானம் உருகுயன் ஏர்ஃபோர்ஸ் ஃபிளைட் 571. அரசின் சொந்தமான விமானம். பயண கட்டணம் குறைவாக கிடைக்கவே அந்த அணியினர் இதை தேர்ந்தெடுத்தனர். சிறு தாமதத்துக்குப் பின் விமானம் புறப்பட்டது. பறந்த சில மணி நேரங்களில் மேகங்கள் சூழ்ந்த வானம், பனிக்காற்று, ஆழமான மலை பள்ளத்தாக்குகள். அதற்குள் விமானம் ஆண்டிஸ் மலைத்தொடரில் நுழைந்துவிட்டது. ஆண்டிஸ் மலைகள் தென் அமெரிக்காவின் மிக நீளமான, மிக உயரமான மலைத்தொடர்கள். இங்கே உள்ள பருவநிலை மிகவும் மோசமானது. ஒரு நிமிடத்தில் வெயில், அடுத்த நிமிடத்தில் பனிப்பொழிவு. மிகவும் அபாயகரமான பிரதேசம். அந்த பகுதி வழியாக பறக்கும் விமானங்களுக்கு இது பொதுவான சவால்தான். ஆனால் 571 இந்த விமானத்திற்கு அந்த நாள் வேறுவிதமாக முடிந்தது. மலை மீது விழும் விமானம் மற்றும் உயிர் கொல்லும் பனி. விமானத்தின் உள்ளே யாரும் பெரிதாக பதட்டப்படவில்லை. சிலர் ஜாலியாக ஜோக்கள் பேசிக்கொண்டும் நகைச்சுவை செய்வதோடும் சிலர் தூங்கிக் கொண்டும் இருந்தனர். அந்த பயணத்தின் பைலட் டேனியல் பெர்லாடா ஒரு அனுபவமிக்க விமானி. அவருடன் இருந்த கோனட்லீலா மிகவும் திறமையானவர். ஆனால் வானிலை கணிப்புகள் நன்கு வரவில்லை. மேகங்கள் பயங்கரமாக சூழ்ந்து கொண்டிருந்தன. அந்த மலைப்பகுதியில் ஜிபிஎஸ் கிடையாது. அந்த காலத்தில் விமானிகள் கணிப்புகளும் மேப்புகளும் மட்டுமே வழிகாட்டியதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான தவறு நடந்தது. கோபைலட்லா அவர்கள் சிலி நாட்டின் எல்லையை கடந்துவிட்டோம் என நினைத்தார். அதனால் அவர் இறங்க ஆரம்பித்தார். அவர்கள் உண்மையில் ஆண்டிஸ் மலைத்தொடரின் நடுவே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அது தெரியவே இல்லை. அடுத்த 5 நிமிடங்களில் முதல் மோதல் நடந்தது. விமானம் ஒரு மலைக்குன்றை மோதி அதன் வால் பகுதி உடனடியாக துண்டாயிற்று. விமானம் கத்தியை வெட்டியபடி பனிக்குன்றில் விலகியது. விமானத்தின் உடலும் சில்லறைகளும் சிதறி விழுந்தன. உடனே சிலர் உயிரிழந்தார்கள். அந்த நேரத்திலேயே 12 பேர் மரணமடைந்தார்கள். மிகவும் கொடுமையான விபத்து. மிகவும் பனிக்கட்டி சூழ்ந்த மலைகளில் நடக்கும்போது அந்த இருள், அந்த கண்ணுக்கு அந்த பனிக்காற்று. மயக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு செகண்ட் விழித்தனர். யாரும் எதுவும் புரியாமல் இருந்தனர். அவர்கள் பனிக்கூட்டத்தில் புதைந்த மலைச்சரிவில் இருந்தார்கள். விமானத்தின் முன்பகுதி மட்டும் ஒரு சுரங்கப் போல் இருப்பது போல உள்ளது. அதுதான் தற்போது அவர்களது தற்காலிக அடைக்கலம். வெளியே பனிக்காற்று, -30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. உடனடியாக அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். உணவில்லையே, தண்ணீரில்லையே, உதவி வருமா? அவர்கள் மீட்பை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தனர். முதலில் அவர்கள் மிக நம்பிக்கையுடன் இருந்தனர். அடுத்த நாளே ஹெலிகாப்டர் வந்து மீட்டுவிடும் என்று எண்ணினார்கள். ஆனால் 3 நாட்கள் சென்றும் யாரும் வரவில்லை. பயணிகள் இறந்து போன உடல்களை வெளியே வைத்தனர். அவர்கள் உடலை பனிக்கட்டின் கீழ் புதைத்தனர். உள்ளே இருந்தவர்களுக்கு பசிக்க ஆரம்பித்தது. நேரம் செல்ல செல்ல உணவுப் பெட்டிகள் காலியாகின. அவர்கள் கொண்டிருந்த சில கேக்குகள், சோகோலேட், வற்றிய பழங்கள் ஆகியவை முடிந்துவிட்டன. பசிப்பிணி அவர்களை மூடியது. பனி தண்ணீரை உருக்கி குடிக்க ஆரம்பித்தார்கள். பனிக்கட்டில் உறைய வரும் துளிகள் மட்டுமே அவர்களது உயிர்காத்தது. உயிர்காக்கவே எடுத்த கடும் முடிவுகள். நாள்கள் சென்று கொண்டிருந்தன. 3 நாட்கள்.
6 நாட்கள், 10 நாட்கள். அவர்களுக்கு மீட்பு வராது என்பதற்கான உண்மை ஒவ்வொரு நொடிக்கும் புரிய ஆரம்பித்தது. அவர்கள் பசியில் சாகக் கிடந்தனர். அவர்களது உடல்களில் பலம் இல்லை. பசி, காயம், பனிக்காற்று, பயம், மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து அவர்களை சோர்வடைய செய்தது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி அவர்கள் அனைவரையும் தாக்கியது: நாம் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் நாம் எதையாவது செய்ய வேண்டும் அல்லவா? அதற்கான பதில் அவர்களால் ஏற்கவே முடியாத, ஆனால் வாழும் ஒரு வாய்ப்பைக் கொடுக்கும் ஒரே தீர்வு. அவர்களிடம் உணவாக மீதி உள்ளதை விட இறந்து போனவர்களின் உடல்களே இருந்தன. முதலில் யாருமே வாயைத் திறக்கவே இல்லை. ஆனால் அந்த யோசனை சுத்தமாக அவர்களது மனதைத் தொட்டுவிட்டது. அதை யார் முதலில் சொன்னது தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியான பயத்தில் நின்றனர். நாம் அவர்களுடன் வாழ்ந்தோம். ஆனால் அவர்களுடைய உடல்களை உணவாக எடுத்துக் கொள்கிறோம். இது எப்படி சாத்தியமா? அந்த சூழ்நிலையில் நான்டோ பாராடோ, ரோபர்டோ கனேசா மற்றும் இன்னொரு பயணி அல்பெர்டோ, அவர்கள் அனைவரும் ஒரே முடிவுக்கு வந்தனர். அவர்கள் யாரும் சாதாரணமான முடிவெடுக்கவில்லை. அவர்களது உடல்களில் உயிரோடும் மனதிலும் மிகுந்த துக்கத்தோடும் ஒரு உறுதியுடன் செய்த கடமையாக்கம் போலவே இருந்தது. அவர்கள் மரணமடைந்த நண்பர்களின் உடல்களை பனிக்கட்டில் உறைபனியாக வைத்திருந்ததை எடுத்தனர். ஒரே ஒரு பனிக்கட்டி துண்டு, ஒரு சூரிய வெப்பத்தில் இழைக்கப்படும் சதுப்புத் துண்டு. அதுதான் அவர்களது உயிர்க்கான உணவு. இது பசி அல்ல, இது உயிர் வாழ தேவைப்படும் இறுதிப் போராட்டம். அவர்களின் முடிவை அவர்கள் ஒவ்வொருவரும் மனதுக்குள் ஏற்றுக்கொண்ட பின்னரே மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும், நாம் இறந்துவிட்டால் நம்மை உணவாக எடுத்துக்கொள், இதுவே உன் உயிர்காக்கும் வழி என ஒப்புக்கொண்டார்கள். அது ஒரு மனித ஒப்பந்தமாக மாறியது. ஒரு மறைக்கப்பட்ட ஆன்மீக உறுதிமொழி போல. அது ஒரு நாளாகவே இல்லை. அவர்கள் அந்த பனிக்கட்டில் 10 நாள்கள் அல்ல, 20 நாள்கள் அல்ல, 72 நாள்கள் இருந்தார்கள். இடையில் மற்றொரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. 1972 அக்டோபர் 29 ஒரு பனிச்சரிவு. அந்த பனிக்குன்றில் இருந்து விமானத்தின் சுரங்கமடையப்பட்டு முன்பகுதியில் 8 பேர் உறங்கிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் பெரிய பனிச்சரிவு ஒன்று ஏற்பட்டது. விமானத்தின் பகுதி முழுவதும் பனிக்கட்டால் மூடப்பட்டது. அந்த 8 பேர் நேரில் உயிரிழந்தார்கள். நடுவிலேயே விழுந்த பனியில் மூச்சுக்காற்று முடியாமல் நசுங்கி இறந்தார்கள். அந்த நேரம் பிழைத்து மீதி இருந்தவர்கள் கண் முன்னே மரணம் வந்து போனது அந்த இரவும் மறக்க முடியாத நாளாக மாறியது. உயிர் பிழைக்கும் முயற்சி, 10 நாட்கள் நடக்கும் அதிரடியான பயணம். 72 நாட்கள் என்றால் ஒரு மனிதரின் மன உறுதியும் உடலுறுதியும் சோதிக்கப்படும் கால அளவு. ஆனால் அந்த இடத்தில் இருந்த சிலர், நாம் இங்கே இருந்து வெளியே சென்று உதவியை கொண்டு வரவேண்டும் என முடிவு செய்தார்கள். நான்டோ பாராடோ மற்றும் ரோபர்டோ கனேசா. இவர்கள்தான் அந்த முயற்சிக்கு முன்வந்த இருவர். அவர்கள் மனதில் ஒரு வாக்குறுதி இருந்தது: நாம் உயிருடன் மீண்டு வரவேண்டும், மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று. அதிகாலையில் ஒரு நாள் அவர்கள் பனிக்கட்டில் உறைந்து கிடந்த உடல்களில் இருந்து ஒரு சில துணிகளையும் பையில் வைத்து உணவாக வைத்திருந்த இறந்தவர்களின் சதுப்புகளையும் எடுத்தார்கள். அவர்கள் முடிந்தவரை வெப்பத்தை காக்க சில துணிகளை திரட்டி உடலில் கட்டிக்கொண்டார்கள். திசைகளை அவர்கள் பனியில் இருந்து தயாரித்திருந்த வரைபடங்களால் கணித்தனர். ஆண்டிஸ் மலையை கடக்க வேண்டியதுதான் என முடிவு செய்து பனியில் நடக்க ஆரம்பித்தார்கள். கடினமான மரண பயமூட்டும் 10 நாள் பயணம். முதல் நாள் பனியில் நடந்தார்கள். கால்கள் உறைந்து போனது. மூச்சு மிக கடினமாக இருந்தது. அந்த உயரத்தில் ஆக்சிஜன் மிகக் குறைவாகவே இருக்கும். ஆனால் அவர்கள் மன உறுதி அவர்களை இழுக்கத் தொடங்கியது. 2ஆம் நாள் ஒரு மலைமேல் செல்லும்போது கால் வழுக்கி விழுந்து பாறையில் தட்டியதால் நான்டோவுக்கு காயம் ஏற்பட்டது. ஆனால் கனேசா,
நம்பிக்கையாக அவரை தூக்கி நிறுத்தினார். 7வது நாள் ஒரு சிறிய பள்ளத்தாக்கில் ஒரு நதி ஓடுவதைக் கண்டனர். அங்கு மரங்கள், பனி இல்லை. இதுதான் மனித வாழ்வு இருக்கக்கூடிய இடம்தான் என அவர்கள் உறுதியாக நினைத்தனர். அந்த நதிக்கரையில் ஒரு ஆடு மேய்க்கும் மனுஷனை அவர்கள் கண்டனர். அந்த மனிதன் அவர்களை மிகவும் அச்சத்துடன் பார்த்தார். அவர்களுக்கு அந்த மனுஷனிடம் நேரடியாகச் சென்று பேச முடியவில்லை. காரணம், ஒரு நதி இடையில் இருந்தது. அவர்கள் சாகசமாக எழுதிய ஒரு சிறிய குறிப்பு, அது, நாங்கள் விமான விபத்தில் இருந்து உயிர் பிழைத்தவர்கள். நாங்கள் பல நாட்களாக பனியில் சிக்கியிருக்கிறோம். தயவு செய்து உதவி அழைக்கவும். அந்த குறிப்பு ஒரு கல்லில் கட்டி அந்த ஆட்டுக்காரரிடம் வீசப்பட்டது. அந்த நிமிடமே உலகம் புரிந்து கொண்டது, அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். அந்த ஆட்டுக்காரர் உதவியை அழைத்தார். அந்த நிமிடமே உலகம் புரிந்து கொண்டது, அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். மாலையிலேயே இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று அந்த இடத்திற்கு வந்தது. அவர்கள் இருவரை மீட்டது. அடுத்த நாள் ஹெலிகாப்டர்கள் மலையில் இருந்து மற்ற உயிர் வாழ்ந்தவர்களை மீட்டன. 16 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். வெளி உலகம் அதிர்ச்சியடைந்தது. ஆண்டிஸ் மலையில் 72 நாட்கள் பசி, பனி, மரணம், உயிர் போராட்டம். அது ஒரு மனித சக்தியின் எல்லையை நெருங்கிய உண்மை சோதனை. வீட்டிற்கு வந்தபின் அவர்கள் எடுத்த முடிவுகள் குறித்து உலகம் விமர்சனம் செய்தது. மரணமானவர்களின் உடல்களை உணவாக உண்ணியது என்பது உலக மக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த 16 பேர் சொன்ன ஒரு கேள்வி, நீங்கள் அந்த இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? இது ஒரு தத்துவ ரீதியான சோதனை. உண்மை, நெறி, உயிர், மரணம் எல்லாமே கேள்விக்குறியாய் மாறிய தருணம். மீட்பிற்குப் பிறகு ஊடகம், விமர்சனங்கள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான மறுவாழ்க்கை. 1972 டிசம்பர் 23 உலகம் முழுவதும் செய்தி ஒலித்தது. அந்த ஆண்டிஸ் மலைக்குகையில் சிக்கியவர்கள் 72 நாட்கள் கழித்து உயிருடன் மீட்கப்பட்டனர். சிலி, உருகுவே மற்றும் பிற நாடுகளின் ஊடகங்கள் அந்த கதையை கையாண்டன. விமான விபத்து அல்ல, மனித சக்தியின் கதையாக அது உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் அதே நேரத்தில் மிகவும் கடுமையான விமர்சனங்களும் எழுந்தன. மனிதர்களை சாப்பிட்டதா? அது மனித குணமா என்ற கேள்விகள். நீதியாயிற்றா? அல்லையா? இது மனித தன்மையின் கீழான செயலா? அவர்களின் பதில்கள் எளிமையாக இருந்தன. அவர்கள் ஒருவரும் விருப்பத்தால் இந்த முடிவை எடுக்கவில்லை. அது ஒரு கடும் சூழ்நிலையின் கடைசி தேர்வாக இருந்தது. அவர்கள் மீண்டும் மீண்டும் இதையே சொன்னார்கள், நாங்கள் இறந்திருந்தால் நம் உடல்களையும் அவர்களுக்கு உணவாக கொடுக்க சம்மதிக்கத்தான் செய்திருக்கிறோம். இது ஒரு அன்பு, ஒரு உறவின், மனித நேயத்தின் கடைசி பிம்பம். அந்த பயணத்தை நன்கு நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் சந்திக்கின்றனர். அந்த மலையில் இறந்தவர்களை நினைவுகூர ஒரு சிறிய 3 அடி உயரக்கல் நினைவுச் சின்னம் அமைக்கப்பட்டது. அவர்கள் கூறும் வார்த்தை, நாங்கள் உயிரோடு உள்ளதற்கான காரணம் அவர்கள்தான். இந்த கதையை நாம் ஏன் மறக்கக்கூடாது? ஏனென்றால் இது மனித சக்தியின் மாபெரும் எடுத்துக்காட்டு. இது வாழ்க்கை தரும் சோதனைகளுக்கு நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதற்கான ஒரு உதாரணம். இது மரணத்தின் அருகாமையில் உயிரின் அர்த்தத்தை கண்டுபிடித்த ஒரு மனித குழுவின் உண்மை கதை. இது உருகுயன் ஏர்ஃபோர்ஸ் பிளைட் 571 ஆண்டிஸ் மலை விபத்து. அதிகாலை இருள் மற்றும் பனிக்குளிருக்குள் இருந்து பிரகாசமான நம்பிக்கையை ஈன்றெடுத்த உண்மை கதை. இந்த வீடியோ உங்களுக்கு நெஞ்சை நசுக்கும் உணர்வையும் வாழ்க்கையின் புதிய பார்வையையும் கொடுத்திருக்க வேண்டும். இந்த கதையைப் பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யவும், வீடியோ பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி. மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்.